ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் அத்தை வீட்டுக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த என்றைக்குமே சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க எல்லாமே சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் நான் என்ன சொன்னேன்னா, இனிமேல் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேணாம். எதிர்பார்க்கறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களுக்கு இதில் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை செய்யுங்க, பண்ணுங்க. அவ்வளோதானே நான் சொல்வேனே தவிர, உங்களுக்கு அதுக்கு அடுத்தது நீங்கள் என்னென்ன செய்யணுங்கிறதையோ அதை நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம ஒரு விஷயங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவங்களால நம்ம எதையுமே மாற்ற முடியாது, பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு போனோம்னாலே இதாகிடும். அப்படின்னோடனே சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் சொல்கிறது மாதிரி இல்லை. போக போக உங்களுக்கு என்ன இதோ அது புரியும், புரியிறப்ப புரியட்டும் அப்படின்னோடனே சரி விட்டுட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. சொல்லி புரிய வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்மளால் இதையெல்லாம் மாற்றிக்க முடியல அப்படிங்கிறதுல தான் நான் ஒரு கவனமாக இருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, பண்ணாதீங்க. இப்போல்லாம் நம்ம எதுவும் முடியாது அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. முடியாதுங்கிறது நம்ம யோசிக்கிறதுல தான் இருக்குது. நம்மளுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நம்ம பொறுத்து தான் மாற்றிக்கணுமே தவிர, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களா நம்ம கேட்டுக்கிட்டு போனோம்னா அதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான். நம்ம மற்றவங்க சொல்கிறதுக்காக நம்ம கேட்டுக்கிட்டு எதையும் போயிட்டுருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சார்ந்த விஷயங்களை காட்டியும் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது, நம்ம எந்த விதத்தில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் என்னெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல தான் நான் கவனமாக இருந்தேனே தவிர, அதை தாண்டி நம்மளுக்கு இதெல்லாம் சரி வராது, பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் போக போக எல்லாம் சரியாயிடும். இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நீங்கள் கட்டாயப்படுத்த தேவையில்ல. எதெல்லாம் வேணுமோ அதை அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஏன் இப்படிலாம் இது பண்ணுறீங்க? இந்த விஷயத்தில் எதையுமே இனிமேல் நீங்கள் மாற்றிக்க வேண்டாம், பண்ண வேண்டாங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் மாற்றிக்கிட்டு பண்ணிக்கலாம். எனக்கு அதுக்கு மேலே இதில் நம்பிக்கைங்கிறது கிடையாது. நம்பிக்கைங்கிற விஷயத்த நம்ம உங்களால் எதையுமே செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நான் இது பண்ணுறேனே தவிர, எனக்கு அதில் நீங்கள் சொல்லணும், பண்ணணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குற ஆள் கிடையாது. உங்களுக்கே தெரியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எனக்கு இதெல்லாம் புரியாமல் இல்லைம்மா, எல்லாமே புரியுது. அவங்க எடுக்கிற முடிவில் தான் நான் எல்லாமே இது பண்ணுறது இருக்கே தவிர, அதையும் இதையும் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் அவங்களுக்கு இதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறத நீங்களே என்னால் முடிஞ்சதில் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நீங்கள் பார்த்துக்கங்க. நாங்கள் அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை சரி பண்ண பார்க்குறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச விஷயத்த நான் சரி பண்ண பார்க்குறேன். அதுக்கு மேலே எல்லாம் கடவுள் நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி நடத்துறதுல தான் இருக்குது. நம்மளால் எல்லாமே கடவுளாக பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. நம்மளுக்கு வேறு வேறு விஷயங்களில் நம்ம காரணத்தை தேடிகிட்டு இருக்காமல், நம்மளுக்கு இதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறத காரணத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. அதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே முடிவாகும், பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்.